கடனிலிருந்து விடுபட வேண்டுமா? பொருளாதார பிரச்சனைகள் நீங்க வேண்டுமா? வாழ்க்கையில் நிலையான செழிப்பு வர வேண்டும் என்றால் கோடி வேலைகளை விட்டாலும் கூட இங்கு சொல்லப்பட்டுள்ள இந்த 3 காரியங்களை திங்கட்கிழமை அமாவாசையான 16 பிப்ரவரி அன்று கண்டிப்பாக செய்ய வேண்டும். முதலாவது, துளசியை 108 முறை பிரதட்சணம் செய்தல். துளசியை 9 முறை பிரதட்சணம் செய்தால் அதன் ஒளிவட்டத்தில் அதிசயமான பாசிட்டிவ் மாற்றம் காணப்படுகிறது. அப்படி இருக்க 108 முறை சுற்றினால், அதுவும் சோமவதி அமாவாசை என்ற சிறப்பு நாளில் செய்யப்படுமானால் அதற்கான பலன் அற்புதமாக இருக்கும். வறுமை நீங்கி இல்லத்தில் நிரந்தர செழிப்பு நிலை பெறும். இரண்டாவது, அரச மரத்தை 108 முறை பிரதட்சணம் செய்தல். பகவான் விஷ்ணுவையும் அரச மரத்தையும் பூஜித்து அரச மரத்தை 108 முறை பிரதட்சணம் செய்ய வேண்டும். அதில் 8 சுற்று நூலை சுற்றி கொண்டே செய்ய வேண்டும். பிரதட்சணம் செய்யும் போது 108 பழங்களை தனியாக வைத்துக் கொள்ள வேண்டும். பின்னர் அவற்றை பகவானின் பக்தி செய்கிற பிராமணர்கள் அல்லது பிராமணியருக்கு வழங்க வேண்டும். இவ்வாறு செய்தால் சந்ததி நீண்ட ஆயுள் பெறும். மூன்றாவது, ஜபம், ஸ்நானம், தானம், ஸ்ராத்தம். இந்த சோமவதி அமாவாசை நாளில் இவற்றை செய்தால் அவை அக்ஷய பலனை தரும். குறிப்பாக பகவன் நாம ஜபத்தை அதிகமாக செய்ய வேண்டும். மௌனமாக இருந்து ஸ்நானம் செய்தால் 1000 கோதானம் செய்த பலன் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த திதியின் புண்ணிய காலம் 16 பிப்ரவரி மாலை 6:47 மணி முதல் 17 பிப்ரவரி சூரிய உதயம் வரை இருக்கும். எனவே இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள். வீடியோவை சேமித்து பகிர மறக்காதீர்கள். ஹரி ஓம்.